guys, welcome back. இன்னைக்கு டியூஸ்டே மேக்னட் ஃபேக்ட்ஸ் வீடியோவோட வந்திருக்கேன். பிடிச்ச ஒரு டாபிக் தான், மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ. இன்னைக்கு என்னென்ன மைண்ட் ப்ளோ ஆகுது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ஏரோப்ளைன்ல இருந்து வர ஏர் எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும்னு பாத்திருக்கீங்க? டைட்டானிக் படத்திலேயே லக்கியான ஆள் யாரு தெரியுமா? சக்கரைக்கு ஏன் சக்கரன்னு பேர் வச்சிருக்காங்க? ஆசிய மக்களுக்கு ஏன் ஐஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு வினோதமான வித்தியாசமான விசித்திரமான கேள்விகளுக்கு விடைகளை தான் விறுவிறுப்பா விலாவரியா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க எல்லா ஏரோப்ளைன்லயும் சைடுல 2 இன்ஜின் இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தூக்கி வாரி போடும். லிட்டரலி ஒரு ஏரோப்ளைன் இன்ஜின்ல இருந்து வெளியே வர காத்தோட ஃபோர்ஸ் ஒரு முழு காரையை கவுத்தி போட்டுங்கிற மித்பஸ்டர் நிகழ்ச்சியில உண்மையான டெஸ்டிங்க போட்டிருப்பாங்க. இதுக்காக ஒரிஜினலான ஒரு போயிங் 747 ஃபிளைட்டை வர வச்சு அதோட இன்ஜின்களை ஓட விட்டு காரை கொண்டு போயிருப்பாங்க. பிச்சி அடிச்சு விடுச்சு கரப்பாம்பூச்சி மாதிரி திரும்பி போட்டிருக்கோம். பிறகு ஒரு ஸ்கூல் பஸ்ஸை கொண்டு போயிருப்பாங்க, அதையும் தூக்கி போட்டு தாக்கி இருக்கும். அடுத்ததா ஒரு சின்ன பிளேனை கொண்டு போயிருப்பாங்க, அதையும் கவுத்தி பிச்சு போட்டிருக்கோம். பொதுவா ஒரு ஜெட் இன்ஜின் 150 இருந்து 200 மைல் per hourல காத்த உந்தி தள்ளி ஏவியேஷன் ஃபோர்ஸை கொடுக்கக்கூடியது. அதுதான் ஜெட் பிளாஸ்ட்ல இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குது. நம்ம இந்தியால ஆரம்பிச்ச ஏகப்பட்ட நாடுகள்ல அவ்வளவு பெரிய ஸ்கூல் பஸ்ஸே தூக்கி பிச்சு போடுது. நம்ம காத்தாயிருவோம். வாங்குற அளவுக்கு கொடூர குற்றம் பண்ண கைதிகளுக்கு என்னைக்கு அவங்களோட இறுதி நாளுங்கிறது சொல்லப்பட்டுரும். அந்த தண்டனை கைதிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிருவாங்க மனதளவுல. ஆனா ஜப்பான்ல அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. அதாவது ஜப்பான்ல ஒரு கைதிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அது எப்ப நடக்க போகுதுங்கிற நாளோ தேதியோ சொல்ல மாட்டாங்க. குற்றம் பண்ண கைதிகள் ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலே இருக்கணுங்கிறதுக்காக எப்ப அந்த ஃபைனல் பனிஷ்மெண்ட் கொடுத்து பினிஷ் பண்ண போறோங்கிறத சொல்லாமே விட்டுருவாங்க. இந்த முரட்டுத்தனமான மெத்தட ஹேண்டில் பண்றாங்க. குற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பயம் வரணுங்கிறதுக்காக. பொதுவா சொன்ன விஷயம் நடந்துருச்சுன்னா எல்லாரும் ஹாப்பி ஆவாங்க. ஆனா இந்த மனுஷனோட வாழ்க்கையில அந்த மாதிரி இல்ல. பீட் மேரவிச்ங்கிற இந்த NBA பிளேயர் அவரோட பிரைம் காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. ஒண்ணு மத்த பிளேயர்கள் மாதிரி 10 வருஷம் ஆடிட்டு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து மண்டையை போட போறது இல்ல அப்படின்னு கெத்தா ஒரு ஸ்பீச்சை கொடுக்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரியே NBA வெறும் 10 சீசன் மட்டும் தான் விளையாண்டாரு. அதோட அவர் தலையெழுத்து அவரே படிச்ச மாதிரி சரி அவருக்கு 40 வயசு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரு. மனுஷன் அவரோட எதிர்காலத்தையே எகத்தாளமா பண்ணிருக்காரு. அந்த பைக்கு கடல் மூலமாவே நாடு விட்டு நாடு போச்சு. அதாவது 2011 ஜப்பான்ல சுனாமி வந்தப்போ இக்குவோ யோகோயாமாங்கிற இவர் வச்சிருந்த 2004 மாடல் ஹார்லி டேவிட்சன் பைக் அந்த சுனாமிலேயே அடிச்சிட்டு போகப்படுது. போனது போச்சுன்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பைக் வேற லெவல்ல ஒரு பயணம் போச்சு. ஜப்பான்ல இருந்து கடலுக்கு வந்து பசிபிக் ஓஷன்லயே 6400 கிலோமீட்டர்களை கடந்து கனடால இருக்க பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கரை ஒதுங்கி இருக்கு. வண்டியில இருந்த பிளேட் நம்பர் ஒரு வருஷம் ஆயிருக்கு அது போறதுக்கு. அது போயிருக்கல கோலத்தை பாரு. எங்க இருந்து எங்க போயிருக்க மாடல்லாம் பார்த்துதான் அது ஜப்பான்ல இருந்து வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பிறகு அமெரிக்கால இருக்க ஹார்லி டேவிட்சனோட மியூசியத்துல அந்த சுனாமியோட பேரழிவு நினைவா இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க மக்கள் பார்வைக்காக. மரங்கொத்தி பறவையை பார்த்திருப்பீங்க, சின்னதா இருக்கும். ஆனா அதோட நாக்க பார்த்திருக்கீங்க? மண்டைக்குள்ள இத்தா பெரிய நாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சுருட்டி மடிச்சுதான் மண்டைக்குள்ள வச்சிருக்குமா? படத்துல டைட்டானிக் படம் பலரும் பார்த்திருப்பீங்க. ஆனா லக்கியான ஆள் யாருன்னு தெரியுமா? ரோசா படம் வரைஞ்ச ஜாக்கா. அவர்தான் உள்ள போயிட்டாரு. பிறகு யாரு? கடைசி நேரத்துல வர இவர்தான் ரியல் லைஃப் டைட்டானிக் ஈவென்ட்லயே ஒரு லக்கியான ஆளு. அதாவது டைட்டானிக்ல ஒரு ஹெட் பேக்கரா வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் சார்லஸ் ஜகின்கிற இவரு. கப்பல் ஐஸ்பர்க்ல இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் பதறி உயிரை காப்பாத்த ஓடிட்டு இருக்கும் போது மனுஷன் குழந்தைகள் பெண்கள்னு காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது போக லைஃப் போட்டு கிடைக்காம தத்தளிக்கிறவங்களுக்கு சேர் தூக்கி போட்டு காப்பாத்தினதோட எப்படியும் நாம தப்பிக்க போறதுலன்னு தெரிஞ்சு உட்காந்து கடைசி குடிய மொடா குடியா குடிச்சிருக்காரு. மொரட்டு போதில தண்ணியில போனதுக்கு அப்புறம் கூட மத்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே ஹைப்போதெர்மியா வந்து இறந்து போகும்போது இவரோட ரத்தத்துல இருந்த அந்த ஆல்கஹால் 2 மணி நேரத்துக்கு இவரோட பிளட் ஸ்ட்ரீம்ல ஓடி இவரை உயிரோடைய வச்சிருந்ததுக்கு காப்பாத்துற வரைக்கும் தலைவன் கடைசி குடிய குடிச்சதோட உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு. அதனாலதான் இவர் டைட்டானிக்கோட லக்கியான ஆளு. இவர் இல்ல பரவையாரே ஜாக்கு கிட்ட அந்த டிக்கெட்டை தோத்தாரே அவர் தான் உண்மையான லக்கியான ஆளு. பாயிண்ட் தான். வழக்கம் எங்க சரக்கு அடிச்சு செத்தவனா பார்த்துருக்கேன், சரக்கு அடிச்சு பொழைச்சவன் எனக்கு தானே பார்க்குறேன். இப்போ என்ன எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இது ஒரு காரணமா சரக்கு அடிச்சுட்டு குளிர் தண்ணியில் போய் குதிச்சிடுவாங்க. போட்டி வியாபாரம் பண்றவங்க ஆஃபர் அள்ளி விடுறது, கஸ்டமர்களை கவர் பண்ற மாதிரி விளம்பரங்கள் பண்றதுன்னு போட்டி போட்டு நீங்க பாத்துருக்கலாம். ஆனா உலக வரலாற்றிலேயே முறையா போட்டியை குறைக்கணும்னு எதிர்கடைக்கு தீய வச்சு விட்டாங்க அந்த பீட்சா கம்பெனி. அக்டோபர் 2011 புளோரிடா லேக் சிட்டில இருக்க பாப்பா ஜான்ஸ்ங்கிற பீட்சா கடையில வியாபாரம் பிச்சுக்கிட்டு கூட்டாடுறத பார்த்த அந்த கடைக்கு போட்டியா இருந்த டாமினோஸ் பீட்சா கடையில வேலை பார்க்க 2 மேனேஜர்கள் காம்படிஷன் முடிக்கணும்னு கடையை கொளுத்தி விட்டுருக்காங்க. கண்டுபிடிச்சு அந்த 2 கம்யூனிட்டிகளையும் கைது பண்ணிட்டாங்க. நண்பரோட மனைவி அவரை ஃபுட்பால் பார்க்க அனுப்பி வைக்கலங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு வேலையை பார்த்தாங்க. அது வேர்ல்டு லெவல்ல வைரல் ஆச்சு. 2018
2018 FIFA வேர்ல்ட் கப் ரஷ்யால நடக்கும்போது மெக்சிகோல இருந்து அதை பாக்குறதுக்காக கிளம்பின ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஹாவியர்ங்கிற இவரை மட்டும் அவர் வீட்ல அனுப்பி வைக்கல. ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பையன் இல்லைங்க, அவரோட ஒரு போட்டோ எடுத்து அவரோட ரியல் லைஃப் சைஸ்லயே ஒரு கட் அவுட்டா ரெடி பண்ணி போன இடத்துக்குலாம் அதை கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட அது அந்த வேர்ல்ட் கப்லயே ஒரு வைரல் மொமெண்டா மாறிச்சு. பார்க்க வந்த பார்வையாளர்கள்ல இருந்து இந்த கட் அவுட்டோட போட்டோ எடுத்துக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட பேர் கிளம்பி வந்தாங்க. அந்த FIFA 2018 வேர்ல்ட் கப் நடக்கும்போது வைரல் ஆயிட்டு இருந்த இந்த கட் அவுட் நண்பரை டிவில காட்ட அளவுக்கு ரவுசான சம்பவமா நடந்திருக்காது. ரோட்ல ஆடிக்காரு ஷோவுக்கு வராமலே ஷோவான பாத்தியாடா எப்படி. இப்போ அவங்க இப்போ இதுல ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் நடக்கும் சொல்லுங்க. இப்போ எந்த ஃப்ரெண்டோட எந்த வைஃபும் அனுப்ப மாட்டாங்க, ஃபேமஸ் ஆகணும். அவங்களே கட் அவுட் எடுத்துட்டு போய் ஃபேமஸ் ஆக்க சொல்லு, நீ ஒன்றும் போய் பிடுங்க வேணாம். எல்லாரும் அப்படி முடிவெடுத்தா எப்படி இருக்கு. பென்ஸ் கார்லாம் ஓடும், ஆனா அந்த எல்லா கார்லயும் BMW லோகோவோட ஓடுமா? அப்படி ஒரு வினோதமான சம்பவமும் நடந்திருக்கு. 2016 BMW ஒரு வினோதமான மார்க்கெட்டிங்க கையில் எடுத்தாங்க. ரஷ்யால இருக்க ஹைவேக்கள்ல குறிப்பிட்ட சில டோல் பூத்துகள்ல மட்டும் BMW கார்கள் மட்டும் ஃப்ரீயா கடந்து போறதுக்கான ஃப்ரீ டோல்களை கவர்மெண்ட் கிட்ட பேசி புக் பண்ணி வச்சிருந்தாங்க. BMW பண்ண இந்த விளம்பரத்தை பத்தின நியூஸ் ரஷ்யா ஃபுல்லா வைரல் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ட்விஸ்ட் வந்தது. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் BMW கம்பெனி வெளியே வந்து எங்க கம்பெனி காரா தான் இருக்கணும்னு இல்ல, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க கார் மேலேயே எங்க கம்பெனி காரோட லோகோ ஒட்டினீங்கனாலே BMW இலவச டோல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல மக்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆஃபரை. பென்ஸ் காரோட லோகோல, ஆடி காரோட லோகோல, ஏன் ஜாகுவாரோட லோகோல கூட BMW ஸ்டிக்கர்களை ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஊரு ஃபுல்லா ஒரே BMW மயமா இருந்தது. அந்த ஆடுக்கு அப்புறமா BMW கம்பெனிக்கு இருந்த ரீச் ரஷ்யால கிடுகிடுன்னு உயர்ந்தது. பிரில்லியன்ட்டான ஒரு மார்க்கெட்டிங் மூவ் வச்சு பிராண்ட வினோதமா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க BMW. ஏங்க இந்த BMW காரணங்களுக்கு மட்டும் மூளை எங்க இருக்கும்னு தெரியலங்க, வித்தியாசமா யோசிக்கிறானுங்க பாருங்க. இப்போ மற்ற கம்பெனிகிட்ட போய் உங்களோட கார் அந்த டிசைன் இருக்குல்ல, அதில் ஒரு நிமிஷத்துக்கு எங்கள் லோகோவை வைங்கன்னு கேட்டால் ஒத்துக்குவாங்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த காரு சேல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஓனர் மாறட்டும் நாங்கள் பேசிக்கிறோன்னு. இப்போ ஓனர் மாறின உடனே ஓனர்கிட்டையும் டைரெக்டாக போய் கேட்காம ஓனரோட செலவில் கை வைக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு சின்ன செலவை குறைக்கிறதுக்கு ஓனர் அவரா வம்படியா ஒட்டுறாரு. இப்போ அந்த கார் கம்பெனியும் ஒன்றும் கேட்க முடியாது. இது சொல்றாரு, என் காரு நான் என்னத்தையும் ஒட்டுவேன் போடா அப்படின்னு வருவாரு. ஒரு சின்ன ஸ்டிக்கர்ல பார்த்தா மற்ற காம்படிட்டர்ஸோட காரு, லோகோவை பார்த்தா BMW. கேட்க இது மாதிரி யூடியூப் சேனலுக்கு எதுவும் பண்ண முடியாதா? அதான் மதன் கௌரி, விஜய் சித்து, இர்ஃபானு பெரிய பெரிய யூடியூபர்ஸோட சேனலுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா எங்க லோகோ நம்ம லோகோ இருக்கும். உள்ள போய் பார்த்தா எல்லாரும் அரண்டு போயிடுவாங்க, என்னது நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஆன்டி அங்கிள்களுக்கு கூட தெரியாத ஒரு மேட்டர் தான் இந்த சர்க்கரைக்கு ஏன் சர்க்கரைன்னு பேர் வந்ததுன்னு. அதாவது லாங்காங்கோ சோலாங்கோ இந்தியால குப்த பேரரசு வந்த காலகட்டத்துல இருந்தே கரும்புல இருந்து வெள்ளம் கண்டுபிடிக்கிற டெக்னிக் இந்தியர்கள்ட்ட இருந்திருக்கு. அப்ப சமஸ்கிருதத்துல இருக்க ஒரு பேரா தான் இந்த சர்க்கரைங்கிறது உருவாயிருக்கு. அதாவது சான்ஸ்கிரிட்ல சர்க்கரானா சின்ன துண்டு கட்டிகள் அர்த்தம். பிறகு இந்தியால இருந்து இது கடல் வாணிபு மூலமா பெர்ஷியாக்கு போக அங்க சக்கர்னு பேர் மாறிச்சு. அது அப்படியே அரேபியாக்கு பாஸ் ஆக அதுக்கு அரபிக்ல சுக்கர்னு பேர் வச்சாங்க. பிரெஞ்சுக்காரங்க சக்கர்னு கூப்பிட்டாங்க. இங்கிலீஷ்ல அது சுகர் ஆச்சு. தமிழ்நாட்டு பேச்சு வழக்குல அது சர்க்கரை ஆயிருச்சு. அப்படிதான் அதோட பேரும் வந்தது. இதுல இன்னொரு ஸ்வீட்டான தகவல், இந்தியால முதல்ல உருவானது வெறும் ரா சுகர் தான். அதாவது பிரவுன் கலர்ல இருக்க இந்த மாதிரி சுகர். ஆனா இந்த ப்ராசஸ் அப்படியே சைனாக்கு போகும்போது அவங்க தான் அதை முதல்ல ரீஃபைன் பண்றதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சு இப்ப இருக்க வெள்ளை சர்க்கரையை உருவாக்கி இருக்காங்க. அது அங்க இருந்து மறுபடியும் ட்ரேடு மூலமா இந்தியாக்குள்ள வர வடக்குல அதுக்கு சைனால இருந்து வந்ததுனால சீனின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம ஊர்ல வெள்ளை சர்க்கரையை சீனின்னு கூப்பிடுற வழக்கமும் இருக்கு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க தமிழ்ல இருந்து தான் வருது எல்லா வேர்ட்ஸும். பாருங்க, ஒரிஜினலாக கண்டுபிடிச்சவன் ப்ரௌன் கலர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கம்யூனிட்டி அதில் என்னத்தை ஆட் பண்ணி அது சைனாவில் இருந்து வர்றதுனால சீனி சீனா சீனி சீனி சீனின்னு சீனி ஆயிடுச்சு. சைனாக்காரன் தான் அதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் டயபெட்டிக் வர்றதுக்கு காரணம் அவங்க தான் போல இருக்கு. ஆனா அவங்க ஒழுங்கா இருக்காங்க, யாருக்கு தெரியும்? உள்ள போய் பார்த்தால தெரியும். உலகம் முழுக்க பலவிதமான மக்கள் இருக்கும்போது இந்த சைனா, ஜப்பான், கொரியா, நேபாள் மாதிரியான நாடுகள்ல இருக்க மக்களுக்கு மட்டும் கண்கள் ஏன் கொஞ்சம் குட்டியா இருக்க மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. முதல்ல பொதுவா இருக்க பொருளையை உடைச்சோம்னா மனிதர்களோட கண்ணெல்லாம் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறாது. அந்த ஐபாலோட சைஸ் கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, அவங்க ஐஸ் ஏன் டிஃபரெண்டா இருக்கு? அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியறதுக்கு காரணம் அவங்க கண்ணுக்கு மேல இருக்க அந்த இமையோட வடிவம் தான். ஈஸ்ட் ஏசியா, ஹிமாலயா, மங்கோலிய பகுதியை சேர்ந்த மக்களுக்கு கண்ணுக்கு மேல இருக்க இமைகள் மோனோலிட் வடிவத்துல இருக்கும். அதாவது பெரும்பாலும் அதிக மடிப்போட இல்லாத மாதிரி ஒரே மடிப்போட
படம் இருக்கிறதா இருக்கும். இது அப்படி இருக்கிறது அவங்க கண்ணை கொஞ்சம் தட்டையா காட்டும். அதனால அது கண்ணோட சைஸ பத்தி இல்ல, இமைகளோட ஷேப்ப பத்தி இருக்கு. சரி, எதுக்காக அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுபடி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கர குளிரான அதிவேகத்துல காத்து வீசுற பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு அவங்க கண்களும் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. இந்த மடிப்பில்லாத மோனோலிட் இமைகள் உருவாகி அது காற்று தூசின்னு மட்டும் இல்லாம வெயில்ல இருந்து வர கிளார் வரைக்கும் கண்களை பாதிக்காம பாதுகாக்கும். காலப்போக்கில் அது மக்களோட மரபணுலயே கலந்து இப்ப இருக்க ஏசியன் மக்களோட கண்கள்லயே அந்த மாதிரியான மாற்றத்தை கொடுத்திருக்கு. இது கிழக்காசிய நாடுகள்ல மட்டும் இல்ல, தென்கிழக்காசிய நாடுகள்ல இருக்க மக்களுக்கும் அமெரிக்கால வாழ்ந்த பூர்வ குடிகளுக்கும் அது போக வேர்ல்டுல பல பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கும் இந்த மாதிரியே ஃபீச்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தோல் நிறம் மாறுற மாதிரியே அவங்களோட கண்கள் தோற்றமும் இந்த மாதிரி பரிணாமமா இருக்கு. இந்த வீடியோ இதோட பாருங்க, எங்கேயோ எப்பயோ ஒரு இயற்கை பண்ணின ஒரு சம்பவத்தினாலதான் இப்போ விதவிதமா மக்கள் இருக்காங்க. நான் இதுக்கு வேற ஏதோ ரீசன் வரும்னு நினைச்சேன். இயற்கை தான் காரணமா இருந்திருக்கு. இப்போ இப்போ நமக்கெல்லாம் மூக்கு கூடா இருக்கே, காது இப்படி இருக்கேன்னா இயற்கை என்னென்ன பண்ணுச்சோ. உண்மையிலே நம்ம எல்லாம் அந்த குரங்கு மாதிரி தான் இருந்திருப்போம் ஸ்டார்டிங்ல. ஏங்க அப்போ ஏதோலாம் நடந்துதான் நம்ம இப்போ இந்த ஷேப்ல இருக்கோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு மூக்கு பெருசா இருக்கிறது உள்நாட்டுச்சு இல்ல, நான் சொல்றது அந்த அவர் சொன்னார்ல அந்த மரபணுல வந்து கலக்குது, அதை சொல்றேன். புரியுது. இந்த வீடியோல சில புது மேட்டர்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுல எது உங்களுக்கு பிடிச்ச மேட்டர் கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. தொட்டு தொட்டு பேசும் தில்லானா. அதான் சுல்தானான்னு போட்டுருக்கு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தான். இன்னைக்கு இவருக்கு தான் பாயிண்ட். கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இது அவங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். மிஸ்டி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு யோசிக்குது. அம்மா வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, மிஸ்டி வந்து தொடு தொடு நிலவே அதுலேயே நிற்கிது. சரி, அது வரலைன்னா அடுத்து தொடு தொடு நிலவேல வரணும். அடுத்ததுக்கு மாறினா இல்லை, தொடு தொடு இருக்கிற வரைக்கும் இதை நானே எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு 2 தொடு தொடு, ஒரு வாய் கத்துற மாதிரி இருக்கு. சுல்தான் சவுக்கோட நிற்கிறார், அங்கே ஆணு போட்டிருக்கு. மிஸ்டி தொடு தொடு வாயே சுல்தான் சவுக்கால அடிக்கும் நேரம் அடிச்சோடனே கத்துவாங்க. அதான் வரல இல்ல, வேற ஏதாவது பார்த்துட்டு போக வேண்டியதானே. இப்ப நீங்க கேட்பாங்க இது மிஸ்டி யோசிச்சது. சரி சரி, நாங்களும் இல்லை, நாங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கோம். மிஸ்டி தான் யோசிச்சது, எங்களுக்கு தெரியும். அந்த நடுவுல கருப்பு கலர் சொக்கா போட்ட ஒரு மிஸ்டி உட்காந்துருக்குல்ல, அந்த மிஸ்டியா கடைசியில் வருது இல்லை அதுக்கு. டேப்லெட் கொடுக்கல அவர் எப்பயுமே டேப்லெட் கொடுக்கறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ நான் டைம் டேபிள் பண்ணி வந்திருக்கியா? போன வாட்டி எல்லாம் பாட்டு தானே கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். ரியாக்ஷன் வீடியோக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்குனாங்க. டைம் டேபிள் எங்கேயோ போயிட்டு வந்துருக்கேன். சரி, ஆளை விடுங்க, உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன்.